Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா மை ஹீரோ அகாடமியா சீரிஸோட சீசன் 7 எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த எபிசோடில் எண்டிங் சீனில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அது வந்து அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணோடனே லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. கடைசியாக நம்ம பாக்குகோ வந்து அவனோட அல்டிமேட் டெக்னிக்கான அந்த கிளஸ்டர் வச்சு அடிக்கலாம் சொல்லிக்கிட்டு வந்திருப்பான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா நம்ம டோப்ரோ வந்து அவன் கையை பிடிச்சி உடச்சி தூக்கி அடிச்சு விட்டுறான். உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினச்சா இங்கே இருக்க யாராலுமே என்னோட தோக்கடிக்க முடியாது. நீங்கள்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த டெவலப்மெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன இன்ட்ரெஸ்ட்டை வலிச்சிக்கிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? நீ வந்து மிடோருக்கு ரொம்ப வந்து நெருக்கமானவன். அதனால கண்டிப்பாக அவனை காப்பாற்றிங்க வருவான் தானே, எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மைசோ சென்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. எப்படியாவது மிடோரியா ஐஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, அவனை வர சொல்லுங்க சீக்கிரமா அப்படின்ட்டு. அவனை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு ப்ரோ ஹீரோ சொல்றாங்க. ஏன்னா வந்து சிக்னல் பிளாக் ஆகிற மாதிரி இருக்கா, அதனால வந்து அவனால் கால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ பாக்கு வந்து ஒரு மோசமான நிலைமையில இருக்கான். ஜீனிஸ், மிர்கோ, ஹெட் ஷாட் எல்லாரும் சேர்ந்து அவனை காப்பாத்துங்க. ஏன்னா அவன் இன்னும் கிராஜுவேட்டே ஆகல. அதுக்கப்புறம் நம்பர் 1 ஹீரோ ஆகணுன்றது அவனோட கனவு. எங்க அழிய விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஷிகராக்கி என்ன பண்றான், நடுறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு 3 பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, டமாக்கி, ஹாடோ, அதுக்கப்புறம் லெமிலியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஸ்கூலை தான் பார்க்குறாங்க. அது மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. நான் ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டியாச்சும் கொண்டாடலாம்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த டமக்கி பையன் சொல்ல, கூடி சீக்கிரம் அதை நம்ம கொண்டாடி ஆகும். இந்த ஃபைட் முடிஞ்ச பிறகு நான் பிரின்சிபல்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த லெமிலியான் பையன் சொல்கிறேன். இவங்க யாருன்றதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இவங்களையும் இங்கே அசிஸ்டன்ட்காக தான் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ நம்மளோட குறிக்கோள் என்னன்னா எப்படியாவது ஷிகராக்கி கிட்ட இருந்து அவனை காப்பாற்றணும், அதுக்கு வந்து ஒரு பிளானை போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் போட்டுக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் ஷிகராக்கி என்ன பண்ணுறான்னு இவனை கொள்றதுக்காக தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா வந்து இவன் ரொம்ப க்ளோஸ் இல்லையா நம்ம மிடோரியாக்கு, அதனால இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக அவன் வருவான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சண்டை போடும்போது இதில் வந்து ஓட்ட போட்டன்றதுக்கே அவன் அவ்வளோ டென்ஷன் ஆனா. அப்படின்னா இப்போ வந்து என் பவர் யூஸ் பண்ணாது ஒரு நல்லது தான். ஏன் தெரியுமா, நான் உன்னை தொட்டா டஸ்ட் ஆகிடுவே இல்லையா, நீ இப்போ டஸ்ட் ஆக மாட்டேன், அதனால உனக்கு கழுத்தை முறிச்சு போட்டு சாவச்சிடறேன். என்னோட பணம் மட்டும் இங்கே இருக்கும். உன் பணத்தை பார்த்தானா அவன் சரியான டென்ஷன் ஆவா இல்லையா, அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கோத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஹார்டோன்ற பொண்ணு என்ன பண்ணா, அவரோட பவரை யூஸ் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிடுறான், நம்ம பாக்கோ தூக்கி அங்கே நிறுத்திடுறான். அதனால அவன் வந்து அவளோட அட்டாக் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறான். இந்த மாதிரி சப்ப அட்டாக் வச்சு நல்லா தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. பின்னாடி இந்த டமாக்கி பையன் என்ன பண்றானா, அவன் என்ன சாப்பிட்றானோ அதுவும் அவனால் உருவம் வர முடியும் இல்லையா. அவன் வந்து ஆக்டோபஸ் சாப்பிட்டுருப்பான் போல. அதுலேருந்து மீராஜ் அப்படின்ற பவர் யூஸ் பண்ணி ஸ்கார்பியனே சாப்பிட்ருக்கான். அதோட டாக்ஸிக்கை வந்து அவனுக்குள்ள இறக்குறான். இது இறக்கணும் உடனே இவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாய்சன் ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன பண்றான்னா அவன் உடம்புலேயே வந்து வாய் மாதிரி வந்து அந்த பாய்சன் வெளியே துப்பிது. இந்த மாதிரி அட்டாக் வச்சு என்ன கொல்ல முடியும்னு நினைச்சிங்களா? டேய் யாரா நீங்கெல்லாம், என்னோட பாடி வந்து அடாப்ட் ஆகிட்டே இருக்கு, இந்த மாதிரி அட்டாக்ஸால என்னால் ஸ்கிராச் கூட போட முடியாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த லெமிலியோன்ற பையன் வந்து அதே திங்க் ஸ்கூல் வந்து பாஸ் ஆகி போவான் இல்லையா, எது உள்ள வேணா பூந்து போலாம்ல, அவன் பவர் யூஸ் பண்ணி நம்மளோட பாக்குகோவை காப்பாத்திடுறான். காப்பாத்திட்டு அவன் என்ன பண்றான்னா தூக்கி வெளியே அடிக்கிறான். அப்ப பெஸ்ட் ஜீனிஸ் வந்து அவனை வழிச்சுக்கிறாரு. நான் அவனை ஏற்கனவே பார்த்திருக்கேன், உன்னோட ஃபேஸை பார்த்தாலே ஜோக்கர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சிகரக்கி கலாய்ச்சிக்கிட்டே இருக்க. என்னோட பேர் தான் லெமிலியான். நான் வந்து ஹீரோக்கு மெசேஜ் அதுக்கப்புறம் கார்ட்லாம் போட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்போ எங்களுக்கு வேற வேலையை வந்துச்சு. என்னோட ஸ்பீடுக்காக தான் என்ன வந்து மெசேஜ் எல்லாம் வந்து பாஸ் பண்ண சொன்னாங்க. ஆனா இப்போ இவனுக்கு வந்து ஆபத்து இருக்கிறதுனால நாங்களும் இறங்கி சண்டை போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். இப்போ வந்து உனக்கான முடிவை நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. எதுக்காகடா இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இப்போ இருக்க சிஸ்டம் ரொம்ப மோசமா இருக்கு, அதை தான் மாற்ற போறோன்ற மாதிரி சொல்லு. ஓ இதான் விஷயமா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அதானே அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு மூஞ்சே மாறிடுது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானா ஒரு சில விஷயங்களை உடைக்கூடாது, உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால தான் உனக்கு வந்து எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல, எனக்கு என்ன பிளான்னா மிடோரியா இங்கே வர வரைக்கும் எப்படியாவது நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. என்னதான் இவனால வந்து பாஸ் ஆகி போக முடிஞ்சாலும் அட்டாக் வந்து பண்ண முடியல பெருசா. நம்ம டைனமைட் அதாவது நம்ம பாக்கோட கையில உடஞ்சிச்சு இல்லையா, அதை எப்படியா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஜீனிஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க சண்டை முடியல, உன்னோட ஃபயர் பவர் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அவன் அழ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தவனே இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி விட்டுரு, நீ இதுக்கு மேலே சண்டை போட தேவையில்லை, இதுக்கு முன்னாடி இவங்க கூட ஃபைட் பண்ண அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் உன்னை இங்கே போட்டது, இதுக்கு மேலே நீ வந்து சண்டை போடணும்னு வந்து அவசியமே இல்லை, ஏன்னா அவன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் பார்த்தீங்கன்னா அப்போ கூட விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அழுதுகிட்டே என்ன சொல்கிறான்னா லெஃப்ட் ரைட் அங்கே அடிக்கணும் இங்கே அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் இவருக்கே புரியுது இன்னும் கூட இந்த பையன் வந்து விட்டு கொடுக்கல இந்த நிலைமையிலையும் அப்படின்னு. இருக்க எல்லா ஹீரோஸுமே அவனை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவன் கை வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு இல்லையா, என்னால் என்ன தான் அந்த குறுக்கு வந்து யூஸ் பண்ண முடியலனாலும் அந்த கையை வச்சு எல்லாரும் போட்டு சொல்லி அடிச்சிட்டு இருக்கான். அதனால எதுவுமே பண்ண முடியல யாராலையும். இந்த பையன் அந்த லெமிலியான் பையன் வந்து சொன்னா இல்லையா, அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களை வந்து
காப்பாற்றணும், அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டிருப்ப. அது இல்லாதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு இருக்கன்றத சொல்லவும், அப்படியே அவன் மனசுக்குள்ள காட்டுறாங்க. மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் உண்மையான குழந்தை ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனை சுற்றி கைகள் எல்லாமே அவனை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ பாஸ்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மிக்குன்னு அதுக்கப்புறம் டோமோன். அவங்க என் கூட விளையாட வரேன்னு சொன்னாங்க, நம்ம ஹீரோ வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு இப்போ ப்ரெசென்ட்ல இருந்து கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மிக்குன்னு டோமோன் 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட நான் ஜாலியாக விளையாடுவேன் தெரியுமா, உனக்கிட்ட தெரியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி குழந்தை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ சாரி பாட், ஏதாவது தப்பா சொல்றேன் அப்படின்ற போது அது பையன் பார்க்குறான். யாரா இவன் சைக்கோ தனமா இவ்வளவு நாள் எல்லாத்தையும் சாவடிச்சிட்டு இருந்தான், இப்போ என்னடா குழந்தை மாதிரி கத்துறான், ஒருவேளை நம்ம சென்சிட்டிவான பகுதியில் டச் பண்ணிட்டோமோ, இனிமே அந்த வார்த்தையை எடுக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இவன். இந்த பக்கம் ஷிகராக்கி என்ன யோசிக்கிறான்னா, இவன் அந்த ஆல்ஃபார் ஒன்னும் ஷிகராக்கி டோம்ரா 2 பேரும் இப்போ கம்பைன் ஆயிட்டாங்க. இவன் பாடி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா ஒரு பகுதி மட்டும் இவன் கூட சேரவே இல்லை. அது வேற எந்த பகுதியும் இல்லை, ஷிமுரா. அதாவது இவனோட உண்மையான சின்ன வயசுல இருந்த மனசு, அது மட்டும் இவன் கூட வந்து ஒன்று சேரவே இல்லை. இவன் கூட இப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தானா அது வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதனால இந்த சண்டையை சீக்கிரம் முடிச்சிடணும், இல்லைன்னா எனக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, நம்ம பாக்குகோவை கொல்றதுக்காக தான் வந்துட்டு இருக்கா. பெஸ்ட் ஜீனிஸும் அதை தடுக்கணும் ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் எதுவும் பெருசா பண்ண முடியாது. இந்த பக்கம் அந்த லெமிலியான் பையன் எப்படியாவது தடுக்கலாம் தான் வரான். ஆனா அவனால் டேமேஜ் கொடுக்க முடியல. எப்படி தடுக்க முடியும்? இதுக்கு முன்னாடி பிளான் போட்டு தான் வந்திருப்பாங்க, பாக்குகோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் அப் பண்ண அட்டாக் பண்ணும்போது இவன் குறுக்குல வந்து பாக்குகோவை காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் உனக்கு டைம் வந்து நான் மேக் பண்ணி கொடுக்குறேன், டமாக்கி நீ தான் அவனை முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டமாக்கியோட பையனோட பவர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இவங்க வந்து கொஞ்சம் டைம் வந்து வாங்கி தரேன், அதுக்குள்ள உன் பவர் வந்து நீ இது வந்து யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டிருப்பாங்க. பாக்குகோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கு. சரியான அடி வேற வாங்கியிருக்கான். பெஸ்ட் ஜெனிஸ் என்ன பண்றாருன்னா, எதுவுமே பண்ண முடியல. முன்னாடி நின்றுட்டு ஈவில் இந்த பக்கம் வராதரா, கொல்லாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. உன்னால எனக்கு தடுக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே சம்மடி வேற வாங்கியிருக்கேன். ஆமாமா, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இது வந்து எனக்காகவே உருவாக்கணும் இடம்னு சொல்லிட்டு என்ன சாகடிக்கிறதுக்கான ஒரு சவப்பொட்டின்னு. ஆனா விஷயம் வந்து மாறின மாதிரி இல்ல, நீங்க எல்லாருமே தான் இங்க சாக போறீங்க, அதனால உங்களோட சவப்பொட்டி தான் இது நினைக்கும் போது சிரிப்பு வர அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இந்த பக்கம் அந்த ஹார்ட் ஓப்பன் என்ன பண்றான், அவரோட பவர் யூஸ் பண்ணி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா இவன் அதெல்லாம் ஈஸியா டாச் பண்ணிட்டு அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மரம் மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்கா, அடிக்க வாழ்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இவ சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. இவன் மிடில் ஸ்கூல்ல இருக்கும்போது புது விஷயங்களை பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறா. அதனால ஒருத்தரா போயிட்டு, உன்னோட பவர் வந்து கை க்ரோ ஆகுது தானே, அது வந்து கொஞ்சம் தொல்லையா இருக்காது, உந்து வந்து பிரஷ் வளருது தானே, அது வந்து இப்போ ஷூவை துடைக்கிறேன்னு வச்சுக்கேன், அப்புறமா அழுக்காவன ஆயிடும்ல, கையா திரும்பி மாறும்போது அந்த அழுக்கு வந்து கையில ஓட்டிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க கிட்ட அவளோட பவரை வந்து கியூரியஸா போய் கேட்டுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு வந்து ஆர்வத்தினால தான் கேட்கறா, கலாய்க்கணும்னு கேட்க மாட்டா. ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இவளுக்கு நல்ல பவர் இருக்கு இல்லையா, அதனால இவளை வந்து நம்மளை வந்து கலாய்க்கிறா, நம்மள வந்து கீழ்த்தனமா பாக்குறா, அதனால தான் இப்படிலாம் பேசுறா, நீ இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அப்படியே ஹைஸ்கூல் வரா. அங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டமாக்கி பையன் தான் வந்து பேசுறான். நீங்க வந்து எந்த ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறைச்சிக்கிட்டே பேச, இந்த பொண்ணுக்கு வந்து திரும்பியும் ஆர்வம் வந்து அவனோட பவர்ஸை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து அந்த லெமிலியான் பையன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு இவங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இவங்களால தான் அந்த உலகத்துக்கு வந்து திருப்பி பார்த்திருப்பா, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க தான் காட்டியிருப்பாங்க. இவங்களால தான் அவன் ஸ்ட்ராங்கும் ஆயிருப்பா. அதனால தான் சொல்றேன், உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்துருங்க, இந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல அடிக்கிறா. ஆனா என்ன ஆகுதுன்னா, அது வந்து தடுக்கவே முடியல. அந்த கை பார்த்தீங்கன்னா உடைக்க வளர்த்துக்கிட்டே இருக்கு. இவளுக்கே நிறைய டேமேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எதுவுமே பண்ண முடியல இந்த பொண்ணால. ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். அது என்னன்னா, அந்த டமாக்கி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன சாப்பிட்றானோ அந்த பவர் ஆனால் யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு கிராப் சாப்பிட்றான்னா அந்த கிராப் மாதிரி கை அதோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துட்டான் போல இந்த ஃபைட்டுக்கு முன்னாடி. அது எல்லாத்தோட பவரையும் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கேன் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த ஹார்ட் ஓப்பனோட எனர்ஜி வந்து வாங்கிட்டு இருக்கான், அதையும் சாப்பிட்றான். அதனால தான் இவனோட பேர் சன் ஈட்டர். உன்னால மட்டும்தான் இவனை வந்து அடிக்கவே முடியும். ஏன்னா உனக்கு பவருக்கு வந்து லிமிட்டே கிடையாது. நீ எவ்வளவு சாப்பிட்றியோ அந்த அளவுக்கான பவர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். உன் பவரை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும், உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன எல்லா வார்த்தையும் உனக்கு ஞாபகம் வருது. இவன் வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் வந்து ஷை டைப், பெருசா பேச வெளியே கூட வந்து இன்டராக்டே ஆக மாட்டான். இவனோட பவர்ஸை பத்தி பெருசா எனக்கு தெரியாது. ஆனா இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் அதை பத்தின உண்மையானலாம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பான். அவங்களுக்காக தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அவங்களால தான் முதல்ல இந்த இடத்துக்கே நான் வந்தேன். அதனால அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னோட பவர் செலத்தை நான் யூஸ் பண்ண போறேன். இதுல நான் ஃபெயில் ஆயிட்டா எல்லாருக்குமே ஆபத்து தான். அதனால இதுல ஃபெயிலியரே கணக்கு கிடையாது, கண்டிப்பா நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணோட மொத்த பவரையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு பிளாஸ்மா கேனன் மாதிரி மாத்திடுறான். மாத்திட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு ஒரே டைம்ல வந்து ஒரு லேசர் லைட் மாதிரி விடுவான் பாருங்க. இதால என்னால ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஷிகராக்கி சொல்லிக்கிட்டே இருப்பான். கை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதை உடச்சிட்டு அப்படியே வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கு. அவன் இவன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து வளர்ச்சி கொடுத்துட்டே இருப்பான் அவன் கைக்கு. அப்போ இந்த லெமிலியான் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறான்னா இவனை பின்னாடி தள்ளி விட்டுறா. இதனால நம்ம டமாக்கி கொடுக்குற பிளாஸ்ட் வந்து அந்த கஃபைன் இருக்கு பாத்தீங்களா, மேல பறக்கிற ஸ்டேஜ், அதெல்லாம் தாண்டி அப்படியே வெளியே பீச்சிக்கிட்டு அடிக்குது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளாஸ்டா கொடுத்துருக்கான். அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணிட்டு அவள் தான் இவன் முடிச்சிட்டான்னு பார்த்தா இதெல்லாம் சப்பாட்டாக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவன் கை வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சது. டேய் நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த அட்டாக் வச்சு பிரைம் அதாவது ஆல்மைட் இருக்காரு இல்லையா, அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க, அவரோட பீக் கண்டிஷன்ல இருக்கிற கண்டிஷனை வந்து தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா. அதாவது இவன் என்ன சொல்றான்னா, இப்ப இருக்கிற ஷிகராக்கி டோம்ரா வந்து கோல்டன் ஏஜ்ல இருந்த ஆல்மைட் அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு
அப்படின்றான். இந்த சப்ப அட்டாக்ஸ் எல்லாம் தடுக்கவே முடியாது, உங்களை எல்லாரையும் நான் கொல்றேன்டா அப்படின்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டே இருக்க ஒரு செகண்டுக்கு அவன் ஃப்ரீஸ் ஆயிடுறான். என்னடா பார்த்தா பாக்குகோ எழுந்து நிற்கிறான். என்னடா நீ இன்னும் எழுந்து நிற்கிறியா, சாகலையா நான் நீ உன்னை முதல்ல சாகடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவன் சாகடிக்க ட்ரை பண்ணும்போது பெஸ்ட் ஜீனிஸோ தடுக்க ட்ரை பண்றாரு. டேய் போகாதடா, ஏற்கனவே அடிபட்டு இருக்குன்ட்டு. ஆனா எல்லாருக்குமே ஆச்சரியம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிளாஷ் ஆஃப் த செகண்ட்ல என்ன பண்றான்னா அந்த சிகராக்கி கிட்ட போயிடுறான். கிட்ட போயிட்டு அவன் மூஞ்சில ஒரு பிளாஸ்ட குத்துறான். எப்பறம் இவன் இவ்வளவு ஸ்பீட் ஆனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. இப்பதான் ஒரு ட்விஸ்ட் உடைக்கிறாங்க. அது என்னன்னா அந்த கிளஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணா பாத்தீங்களா, அதோட சைடு எஃபெக்ட் தான் அது. அதாவது என்னன்னா இவன் பவர் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா அவன் கையில வந்து ஸ்வெட் கிளான்ஸ், அதாவது வேர்வை வர இதுவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு கெமிக்கல் உருவாகும். அந்த கெமிக்கல் மூலமா தான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ற அந்த பிளாஸ்ட் வந்து உருவாகும். அந்த கிளஸ்டர் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்வெட், அதாவது அந்த வேர்வை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பால் மாதிரி மாற்றி ஒரே டைம்ல வெடிக்க வைக்கிறது தான் பிளானே. ஆனா என்னன்னா அந்த மாதிரி ஒன்னா சேர்த்து வைக்கும் போது அவன் கையில வந்து நிறைய ப்ரெஷர் ஆகும். இதனால அவன் அதை யூஸ் பண்ண பிறகு அவன் உடம்புல இருக்க எல்லா பகுதிகள்ல இருந்தும், அதாவது வேர்வை எங்க இருந்துலாம் வருமோ அந்த எல்லா பகுதிகள்ல இருந்தும் அந்த பிளாஸ்ட் வந்து வரும். அதனால எல்லா சைட்ல இருந்தும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் வர்றது மூலியமா இவன் வந்து முன்னோட பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவான். இது இவனுக்கும் டேமேஜ் ஏற்படுத்தும், அதே சமயத்தில் இவனை செம்ம ஸ்பீட் ஆக்கிடும். இதனால தான் இவன் மின்னல் வேகத்துல ஸ்பீட் ஆயிட்டு ஷிகராக்கியை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். எப்பறம் இவன் இந்த சமயத்தில் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் இவனுக்கு செம்மையா வலிக்குது. என்ன யோசிக்கிறான்னா இதே மாதிரி தான் மிடோரியாக்கும் செம்மையா வலிச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் பவர் கிடைக்கும் போது அவன் அதை யூஸ் பண்ண முடியாது, அவன் பாடி வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வந்திருக்காது. ஆனா அதெல்லாம் தாண்டி அவன் வந்திருப்பான். அந்த வலிச்சா கூட அந்த வலியும் தாங்கிட்டு இவனை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பான் இல்லையா. நீ இப்படிதான் ஃபீல் பண்ணியிருப்ப இல்லையா, என்னால உன்னை கேட்சப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், என்னால உன் கூட நிற்க முடியும்னு நினைக்கிறேன் மிடோரியா ஐஸுக்கு. அவன் கூட நிற்கணும் ஆசைப்படுறேன்ற மாதிரி இவன் பேசிக்கிட்டே இருக்கா. எதுக்காகடா இவன் என் முன்னாடி நின்றுட்டு இருக்கான், ஏன் இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கான், இவ்வளோ அடி வாங்கின பிறகு எப்படி இவன் ஏஞ்சி நிற்கிறான், எதுக்காக நான் கோவப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஷிகராக்கி கத்திக்கிட்டே இருக்கான். கத்திக்கிட்டே என்ன பண்றான்னா உன்னை கொல்லாம் விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவனை அடிக்க வர நம்ம பாக்குகோ வந்து அவனோட நினைவுல வந்து நம்ம ஆல்மேட்டை தான் பார்க்குறான். உங்ககிட்ட ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன். அது என்ன தெரியுமா, நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் வாட்டி காப்பாற்றும் போதும் சரி, என்னை ட்ரெயின் பண்ணும்போதும் சரி, அதை வந்து என் மனசில் இருந்துகிட்டே இருந்து ஆனால் என்னால் சொல்லவே முடியல. இப்போ சொல்கிறேன், என்னோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான், உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு செம்ம ட்விஸ்ட் கொடுப்பாங்க. அது என்னன்னா எல்லா ஹீரோஸும் சேர்ந்து இந்த ஷிகராக்கி அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. அவங்க எல்லாருமே வந்து அடிச்சு தூக்கி அடிச்சிருவான். அவ்வளோ ஸ்பீடாக இருப்பான் நம்ம பாக்குகோவே தூக்கி அடிச்சு விட்டுருவான். அடிச்ச உடனே எல்லாரும் சதுரி போய் அந்த பக்கம் விழுறாங்க. எல்லாருக்குமே செம்ம டேமேஜ். இந்த பக்கம் நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாக்குகோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஷெல்டர்ல இருந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா பாக்குகோக்கு மழைனாலே பிடிக்காதுன்ற மாதிரி யோசிக்க இந்த பக்கம் அந்த ஃப்ளையிங் ஃபோர்ட்ரஸை காட்டுறாங்க. எல்லாருமே அடிப்பட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா அவங்களுக்கு பவர் என்னன்னு, என்ன வந்து உங்களால் தோக்கடிக்க முடியாதுன்ற மாதிரி ஷிகராக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. பாக்குகோக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், இவனை நீங்க பாத்துக்குங்கன்ற மாதிரி எஸ்ஜினிஸ் வந்து அவன் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் கண்ணு கலங்கிது. என்ன ஆகுதுன்னா பாக்குகோட இதயத்தையே காணாத அவன் பிச்சு எடுத்துட்டு இருக்கிறான் அந்த ஷிகராக்கி டூம்ரா. அவள் தான் பாக்குகோ வந்து அவனோட உயிரை இழக்கிறான் அந்த சண்டையில. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்த எபிசோட் தான் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒருவேளை உயிரோட வருவானா இல்லை செத்து போயிட்டானா அப்படின்னு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.